பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் திரு விஜயன். இவர் திருநாவுக்கரசோட தொடர்பில் இருந்தார்னா அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மொபைல்லாம் எடுக்கிறது இல்லையா, சம்திங் வெரி சீரியஸ். ஹோல் எபிசோடை பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் 2 பேர் வேலை பேசிகிட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் பர்சன். இது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து. இல்லை, அப்போ உண்மையின் பக்கம் ஒருத்தர் நின்னாலும் அது உண்மை தானே. ஒருத்தருமே நிற்கலைனாலும் அதுதான் உண்மை. தோழர் கனகராஜ், தோழர் பாலபாரதி இவங்கெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. அதனால தான் மாநில செயலாளர் பே சண்முகம் கொஞ்சம் தாவேக்காவை எதிர்க்கிற மாதிரி இப்போ பேச தொடங்குறாருலாம் செய்திகள் எப்படி பார்க்குறீங்க? எங்க கட்சியை பற்றி தேர்தலுக்கு பிறகான கூட்டணியா இருக்குல்ல, அங்கதான் கேள்வி. கூட்டணியே இல்லை. இங்கே மாநில உரிமைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் மிகப்பெரிய அளவுக்கு பலியிடப்படுகின்றன என்பதை இந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இல்ல, அந்த மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்டதாகவே இப்ப யூஜிசி திருத்தப்பட்ட விதிகளை சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஊத்தங்கரை எம்எல்ஏ திரு இளையராஜா அவர்களிடம் சில பேர் குதிரை பேரம் நடத்தினாங்க, அதாவது திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க சொன்னாங்க அப்படிங்கிற வழக்கில் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் திரு விஜயன் அவர்களிடம் ஒரு 2 நாள் விசாரணை நடந்திருக்கு. அவருடைய செல்போனையும் கூட பறிமுதல் செய்து போலீஸார் விசாரிச்சிருக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளரை இப்படி நடத்தணுமா, நள்ளிரவு வரை விசாரணை போயிருக்கு, அப்படி நடத்தணுமான்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இன்னொரு பக்கம் இந்து சமயத்துறை அந்த நில மோசடி அந்த விஷயத்தில் இந்து சமயத்துறை அமைச்சருக்கும் நிலம் வாங்கினவங்களுக்கும் தொடர்பு இருக்கு, அவர் உறவினர் தான் அப்படின்னு ஒரு பதிவு ஒருத்தர் போடுறாரு. அது அவதூறு அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. அவர் கைது செய்யப்படுறாரு. அவதூறு வழக்கு தானே போடணும், எப்படி கைது செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றமே கேள்வி எழுப்புறாங்க. இப்போ கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு ஆட்சியா இது இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த அரசாங்கத்தினுடைய தன்மையை நீங்க மதிப்பீடு செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவை. ஆனா இந்த 2 விஷயத்திலையுமே அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை நியாயமானதல்ல. என்னன்னா, சில நேரங்களில் இந்த ராஜாவை மிஞ்சின ராஜ விசுவாசியாக அதிகாரிகள் பல பேர் புதுசாக அப்படி இது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்று, விஜயன் விஷயத்தில் இவர் திருநாவுக்கரசோட தொடர்பில் இருந்தார்னா அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். ஒருவேளை திருநாவுக்கரசு இப்படி ஒரு முயற்சி செய்கிறார் என்றால் என்ன முயற்சி நடக்குது அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக பேசத்தானே செய்வாங்க. இன்னொன்று, அவங்களுடைய சோர்ஸை ஏன் நீங்கள் மொபைல்லாம் எடுக்கிறது இருக்கு இல்லையா, சம்திங் வெரி சீரியஸ். பொதுவாக பத்திரிகையாளர்கள் தங்களுக்கு இருக்கிற சோர்ஸை எப்போதுமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. ரிவீல் பண்ணக்கூடாது தானே. ஏன்னா அது எந்த சோர்ஸோ அதுக்கே ஒரு ஆபத்தாக ஒரு முடிய வாய்ப்பு இருக்குது. எனவே இவ்வளவு தூரம் ஹராஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சம்திங் வெரி சீரியஸ். அவங்க யார் குற்றவாளிகளோ உண்மையிலே குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருந்தார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதே குற்றச்சாட்டுக்கள் ஆக்சுவலாக இந்த அரசாங்கத்தின் மீது இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த விஷயம் ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வைகோ அவர்கள் முதல் நாள் சொன்னார், என்கிட்ட முதலமைச்சரே சொன்னார் நீங்கள் ராஜினாமா சொல்லணும். அப்புறம் அடுத்து மாற்றி பேசினார். அப்புறம் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் சொல்லும்போது தாவேக்கால இருந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பின்னால நான் இல்லைன்னு சொன்னார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் ஃபேக்சுவலாக இது நடந்திருக்கு தானே. அவங்கள ராஜினாமா பண்ண சொன்னாங்க. அது வைகோ பண்ண சொன்னாரா அல்லது முதலமைச்சர் பண்ண சொன்னாராங்கிற கேள்விக்கு அப்பால் அவங்கள ராஜினாமா பண்ண சொன்னாங்கங்கிறது ஒரு ஃபேக்ட் இருக்குதானே செய்யுது. அதன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லையே என்கிற கேள்வி. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஒரு வழக்கு அப்படி. அதனால இந்த அரசாங்கத்துக்கு ஆக்சுவலா இப்போ ஒன்றும் ஆபத்து கிடையாது இல்லையா. நிச்சயமா இப்போ எங்களை பொறுத்தளவுல சில விஷயங்கள் நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், போராடுறோம், இதெல்லாம் இருக்கு. பட்
ஒரு அரசாங்கத்துக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அவ்வளவையும் கொடுத்து இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா நாங்கள் தான் அரசாங்கத்தில் இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், ஜனநாயகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் அது மூணையும் தான் திமுகவோடு இருக்கும்போதும் அது மூணு தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்போடு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அதிகாரிகள் சொல்லலாம், மற்றவங்க சொல்லலாம், அதை செய்யக்கூடாது. நேற்று கோர்ட்டே கூட ரொம்ப சீரியஸாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. நீங்கள் ஒருவேளை அவர் சொன்னது பத்திரிகையாளர்கள் இதை அசர்டைன் பண்ணிட்டு தான் சொல்லணும். இப்போ முதல்ல எப்படி இது வெளியே வந்தது இந்த பிரச்சனை? ஒரு 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்கள், ஒரு அது வந்து 2 விஷயம் சார்ந்தது. ஒன்று, அது அந்த மடத்துக்கு சொந்தமான சொத்தை எப்படி தனியார் கொடுக்க முடியும் என்பது ஒன்று. பழனி கோயில், பழனி கோயிலுக்கு. இன்னொரு அம்சம் வந்து அந்த சொத்தை வாங்குறவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இவ்வளவு பணமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. 2 பேர், சேதுபதி, வெள்ளத்துறை 2 பேருமே 2 கோடி ரூபாய் சொத்து வாங்குற அளவுக்கு அவங்க 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கங்கிறது வேற விஷயம். நீங்கள் வந்து இந்த ஹோல் எபிசோட பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் 2 பேர் வேலை பேசிட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸை. இது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து. எனக்கு அப்படிதான் ஆச்சரியமா இருந்தது. பழனி கோயிலுக்கு சொந்தமான சொத்தை வேற 2 பேர் இப்படி பேசி ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது. அப்போ இது பத்திரிகைகளில் வந்த பிறகுதான் இன்னைக்கு சீரியஸான பிரச்சனையா இருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் செல்லாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. பட் அதோட விடக்கூடாது. ஆக்சுவலா எப்படி ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறவர், இதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணவர் ப்ரொமோஷனில் சென்னைக்கு வந்துட்டாருன்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அதில் ரொம்ப அமைதியான பார்வையாளராக இருந்ததாக சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்டின் மணிகண்டன் வேற ஒரு இடத்துல இருந்து இதுக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுது. ஸோ இந்த ஹோல் எபிசோடை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அமைச்சரை தள்ளி வச்சுருங்க. அமைச்சர் இப்போது அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கார். உங்கள் சொந்தம் இல்லை, இந்த பிரச்சனை எல்லாம். ஏன்னா எல்லா முறைகேடுகளும் அமைச்சர்களுக்கு தெரிஞ்சு நடக்குதுலாம் நான் நினைக்கல. ஆனால் அமைச்சருடைய இந்த இது அவர் எக்ஸ்பிளைன், அமைச்சர் பொறுப்பேற்கணும்ல. கரெக்டு. தன்னுடைய துறையில் நடப்பது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், இந்த அரசாங்கத்தை அசஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தேவைப்படும். ஆனால் அதே சமயத்தில் அசஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரைசேஷனுக்காகத்தானே தவிர தனிப்பட்ட அமைச்சர்களுடைய இதுக்கு இல்லை. இப்போ உதாரணமாக ஒரு இஷ்யூ நான் சொல்லணும். கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் இருக்குல்ல, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு கல்வி ஆண்டின் பாதியில் யாராவது ரிட்டையர்மெண்ட் வந்தால் அந்த ஆண்டு முழுவதும் அனுமதிக்கிற வழக்கம் இருக்குது. இது தமிழ்நாடு கல்வித்துறை. பட் அது வந்து சீர்மரபினர் பள்ளிகளை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரம்ப பள்ளிக்கு மட்டும் இந்த தடவை பண்ணிட்டு ஹைஸ்கூலுக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் பண்ணல. அந்த துறை அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஃபோன் பண்ண, அவர் நான் பத்திரிகையில் வந்திருக்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டார். ஆனால் அதில் எதுவுமே இல்லை. தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குது. அந்த ஆசிரியர்கள் போகிறாங்க, ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம், அதே போல் அந்த துறை சார்ந்த அலுவலகத்தில் போராட்டம். ஆனால் நான் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது தலையிட வைங்களேன். அவர் சொன்னார், சரி மதுரை தானே, நீங்கள் அப்படியே லைனில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமாரை லைனில் கொண்டு வந்தார். உடனே அடுத்த நாளே பேச்சுவார்த்தைக்கு வர சொன்னாங்க. உடனே நடந்துரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வர அது நடக்கலைன்னு இன்னைக்கு காலையில் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அமைச்சர்கள்லேயே ஒவ்வொருத்தருடைய இதுலேயும் ஒரு வேறுபட்ட தன்மை என்பதை நான் பார்க்குறேன். எனவே இதை ஓவராலாக ஒரு கவர்மெண்ட் அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுன்னு அசஸ் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் இதில் ஒரு பதட்டம் அரசுக்கு வந்திருக்கணும்ல உடனடியாக அதன் இது. பட் அதில் காட்டுற அவசரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி வழக்குகளில் போய் சிக்கிக்கொள்ள வேண்டியது இல்லை. நீங்கள் அந்த வழக்குகளில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கிரிட்டிசிசம் வருது, இல்லைங்க என்னுடைய உறவினர் இல்லை, சேதுபதியும் என்னுடைய உறவினர் இல்லை, அல்லது அந்த முருகதாஸ் சாமிகளா விழுப்புரத்துக்காரர் அவரும் எனக்கு உறவினர் இல்லை,
இன்னொருத்தர் வெள்ளத்துறை சேதுபதி முருகதாஸ். எனக்கு உறவினர் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இது ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் நீங்கள் போலீஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற வேலையே பார்க்க முடியாது. இது வழக்குக்கு போகிறது நீதிமன்றமே கேட்டிருக்கு. இதில் கலகம் பண்ணுறதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. ஏன் நீங்கள் வந்து கலவரத்தை உருவாக்கும் என்கிற அந்த பிரிவில் இவர் மீது வழக்கு தொடுப்பதற்கான என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு. அதனால் பதட்டப்பட வேண்டியதில்லை. நிதானமாக சரி எதுவோ தப்பு எதுவோ அதைத்தான் பண்ணணுமே தவிர அதை தாண்டி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. இல்லை, இப்போ குதிரை பேரத்தை பற்றி பேசுனீங்க. இப்போ அதில் வந்து இப்போ அந்த எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க, 6 பேர் செஞ்சுருக்காங்க. இப்போ அந்த தொகுதி மக்கள் தான் கேள்வி எழுப்பணும் அப்படின்னு உங்கள் மாநில செயலாளர் சொல்கிறாரு. அதே சமயம் வந்து அவங்க இதை குதிரை பேரன் எடுத்துக்க முடியும், பாஜக செய்ததும் இதுவும் ஒன்று இல்லை, இவங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இல்லை இல்லை, எங்கள் மாநில செயலாளர் அந்த தொகுதி மக்கள் தான் கேள்வி கேட்கணும்னு சொல்ல, அந்த தொகுதி மக்களும் கேள்வி கேட்கணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று சட்டப்படியான நடவடிக்கைகள், 2 ஜனநாயகத்தில் மக்கள் நேற்று என்கிட்ட வந்து ஓட்டு கேட்டால் இதெல்லாம் ரெட்டை இலைக்கு போடுன்னா எடப்பாடி பழனிசாமியை தலைவராக்கணும்னு சொன்னேன். மீதி எல்லா கட்சியும் தோக்கடிச்சிட்டு உங்களை நாங்கள் எம்எல்ஏ ஆக்கினா நாங்கள் எந்த கட்சியை தோக்கடிச்சோமோ அந்த கட்சியிலேயே போய் சேர்ந்துருக்கிய, நாளைக்கு இந்த தேர்தலுக்கான செலவும் என்னுடைய வரிப்பணத்தில் தானே போகும், இதை எப்படி நீ பண்ணுற, ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்க என்று கேட்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்குது. அது ஒரு பாட்டு. 2வது வந்து அவர் ஒரு சின்ன விஷயத்த சொன்னார், அதை எல்லாரும் திருச்சி சொல்கிறாங்களோ அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. திருச்சிங்கிறத விட தவறாக புரிந்து கொள்ளப்படுது. அதாவது பிஜேபி அவர் சொல்ல வந்த விஷயம் இதுதான். நேற்று நானும் அவரோட பேசினேன். நான் முதல்ல அவர் பேட்டியை பார்க்கல, பார்த்த பிறகு நான் பேசின போது அவர் என்ன சொன்னார்னா, 2 விஷயம். பிஜேபி 14லையும் சரி 19லையும் சரி அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது. 24ல் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அவங்க தெலுங்கு தேசம், நிதிஷ்குமார் கட்சி இவங்களோட சேர்ந்து மெஜாரிட்டிக்கு வந்தாங்க. இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஸ்லோவாக எங்கே நெருங்கிட்டு இருக்காங்க, 313 சீட்டு அவங்க கையில் வச்சுருக்காங்க. அதுபோக சுப்ரியா சுலே சொல்கிறத பார்த்தா இந்த முறை அவங்க தொகுதி மறுவரையறைக்கு ஆதரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி பத்திரிகையிலையும் பார்த்தா சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூடுது, நாடாளுமன்றம் இருக்குது. வந்தே மாதரத்துக்கு நீங்கள் வந்து தேசிய கீதத்துக்கு இணையான மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற சட்ட திருத்தத்தையும் அவங்க கொண்டு வர்றதா சொல்கிறாங்க. அவங்க என்னன்னா இந்த 3இல் 2 பங்குக்காக அவங்க தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கட்சியை உடைச்சாங்க, திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சாங்க, உத்தவ் தாக்கரே என்னுடைய சிவசேனாவை உடைச்சாங்க. இப்போ சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இது தவிர்த்து 37 லோக்சபா மெம்பர்ஸ் வச்சிருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியை உடைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க என்கிற பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இதையும் அவர் இதனுடைய எனார்மிட்டி இருக்குல்ல, இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவர்களால் மாற்றிவிட முடியும். 268 என்னவோ வந்ததுன்னா அதை அவங்க பண்ணிடுவாங்க. அதனுடைய விளைவுகளில் இருந்து பேசினது தான். மற்றபடி யார் செஞ்சாலும் குதிரை பேரம் தான். அதனால தான் எங்கள் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல, நிச்சயமாக வந்து இது வந்து எந்த கைமாறும் இல்லாமல் அவர்கள் கட்சி தாவினார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த எம்எல்ஏக்கள் வந்த வரத்தை பார்த்தீங்களா, நீங்கள் ஜெயிச்ச போது அவ்வளோ சிரிச்சிருக்க மாட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக வந்தாங்க. ஸோ எந்த கைமாறும் இல்லாமல் அவர்கள் வந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவே 2ம் அந்த எனார்மிட்டியில தான் ஒரு எனார்மிட்டி, அதே போல நோக்கம். இவங்க சர்வைவலுக்கு அதுல இது கொஞ்சம் அது அதிகம்னு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? இல்ல, அவர் பண்ண முடியாது. அவர் கரெக்ட் நீங்க சொல்றது. குதிரை பேரம் என்பதில் 2க்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா அது ஏற்படுத்துகிற தாக்கம் குறித்து அவர் டிஃபரன்ஸை சொல்லும்போது பத்திரிகை, ஆனா குதிரை பேரம் என்பது ஏற்க மாட்டாங்க அரசுல இருக்கிறவங்க. தாவேக அரசா இருந்தாலும் சரி, தாவேக ஏற்கிறாங்களா இல்லையா, தாவேக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கூட இல்ல நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, நான் ஏற்கிறனா இல்லையா என்பது வேற விஷயம். உலகமே ஏற்க மறுத்தாலும் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்றேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் இல்லைன்னு சொன்னா அது இல்லைன்னு ஆயிருமா? இல்ல, அப்ப உண்மையின் பக்கம் ஒருத்தர் நின்னாலும் அது உண்மை தானே.
ஒருத்தருமே நிக்கலைனாலும் அதுதான் உண்மை. நீங்க அதனால இவர் சொன்னார், அவர் சொன்னார், மொத்தமே ஊரே சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த மக்கள் பூமி எப்படி என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஒரே ஒரு ஆள் தானே சொன்னான். ஒரே ஒரு ஆள் தானே சொன்னான். அவனை உலகமே பைத்தியக்காரன் தானே சொல்லுச்சு. அவன் சொல்றதுக்கு முன்னாலேயும் பூமி கோள வடிவத்தில் தான் இருந்தது. அவன் சொல்லும்போது அவர் மட்டும்தான் சொன்னான். இன்னைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. எனவே உண்மை இருக்கிறது. உண்மை நீங்க ஏத்துக்கிறீங்களா, நான் ஏத்துக்கிறேன்னா, அவர் ஏத்துக்கிறாராங்கிறது இஷ்யூவே கிடையாது. உண்மை யார் பேசுறது? அது எதை உண்மை அதான் பேசுறேன். இப்ப நான் அதான் சொன்னேன். எங்க கட்சியினுடைய அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னு சொன்னேன். அது ஜூனியர் வீடல்ல ஒரு செய்தி போடுறாங்க. எல்லா கட்சியை பத்தியும் போடுறாங்க. தாவேக்காத நிலைப்பாடு எடுத்ததுனால எல்லா கட்சிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு. இப்போ உங்க பேர் கூட அதுல வந்துச்சு. தோழர் கனகராஜ், தோழர் பாலபாரதி இவங்கெல்லாம் அதிருப்தியில இருக்காங்க. அதனாலதான் மாநில செயலாளர் பே சண்முகம் கொஞ்சம் தாவேக்காவை எதிர்க்கிற மாதிரி இப்ப பேச தொடங்குறாருன்னா செய்திகள். அந்த செய்திகள் எப்படி பாக்குறீங்க? எங்க கட்சியை பத்தி புரிஞ்சுக்காதவங்க சொல்றதுதான் அது. சரி, ப்ராப்ளம் என்னன்னா, நான் இந்த இஷ்யூவை தள்ளிட்டு சொல்றேன். ஒரு விஷயத்தை பாருங்க. தோழர் ஜோதி பாசு மிகப்பெரிய தலைவராக இருந்தார். தோழர் சுர்ஜித் சுதந்திர போராட்ட வீரர், 8 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். ஆக்சுவலாக இருட்டு சிறையிலேயே போட்டதுனால கண்ணெல்லாம் தெரியல. அவர் தான் பொதுச் செயலாளர். இவங்க 2 பேரும் 96ல் சிபிஎம் சார்பாக தோழர் ஜோதி பாசு பிரதமராக இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. என்டையர் நீங்கள் பொலிட் பீரோவும் மத்திய குழுவும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. இந்த ஜனநாயகம் இந்த கட்சிக்குள்ள தான் உண்டு. இவ்வளவும் சொன்ன பிறகு இவங்க எல்லாம் பொடி பசங்க, சுதந்திரத்துக்கு பின்னால தான் பிறந்தவங்க, என்னைய கேள்வி கேட்கலாமான்னு கேட்காம மீண்டும் அவரை பொதுச் செயலாளர் என்று சொல்கிற போது அதை ஏற்றுக்கொண்ட பெருந்தன்மையும் யாருக்கு இருந்தது? தோழர் சுர்ஜித்துக்கு இருந்தது. எனவே ஒரு விஷயத்தை விவாதிக்கிற போது எதிரும் புதிருமாக நிச்சயமாக விவாதிப்போம். போனோன்னா இங்கே பொதுச் செயலாளர் சொல்கிறாரு அல்லது செயலாளர் சொல்கிறாரு, ஆமன்போர் நீங்கள் கை உயர்த்துகன்னு சொன்னால் அப்படியே உயர்த்திட்டு வர்ற ஏற்பாடில் நிச்சயமாக த்ரெட் பேராக ரொம்ப சீரியஸாக வெளியே விவாதிக்கப்படுகிற வரை விவாதிக்கப்படுவதை விட காரசாரமாக விவாதங்கள் நடக்கும். ஆனால் ஒன்ஸ் கட்சி முடிவெடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் தாவேக்கா அரசு சம்பந்தமான எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் வரையறுத்து விட்டோம். 1, உடனடி தேர்தல் வேண்டாம், கவர்னர் ஆட்சி வேண்டாம். எனவே அவங்க அது 2க்காகவும் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பது, அரசில் பங்கேற்பதில்லை, சரியானதை செஞ்சால் ஆதரிப்பது, தவறான நடவடிக்கையில் அவங்க ஈடுபட்டாங்கன்னா அதை விமர்சிப்பது அல்லது போராடுவது, அந்த வழிமுறைகள். அந்த அடிப்படையான 3 அம்சங்கள், மதச்சார்பின்மை, மாநில உரிமைகளில் அவங்க மாறுபட்டாங்கன்னா அப்போ என்னன்னு பேசுவோம். இது ஒரு பகுதி. திமுகவை பொறுத்தளவில் நாங்கள் ஏன் திமுகவோட இவ்வளவு அந்த மாநில உரிமையில் சம்பந்தப்பட்டதாகவே இப்போ யூஜிசி திருத்தப்பட்ட விதிகளை முடிச்சிட இந்த திமுகவை பொறுத்தளவில் ஏன் நாங்கள் உடன்பாட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மாநில உரிமைகள் இந்த விஷயத்துக்கு தான். இன்னமும் அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். திமுக அந்த விஷயத்தில் வலுவாக இருந்தது. அந்த காரணத்தினால தான் இந்த கூட்டணி 9 வருஷம் இருந்ததுன்னு சொல்றீங்க. ஆமாம். ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணின்னு மற்றவங்க சொல்கிற அந்த கேட்டகரியில் இல்லை. அப்போ இப்போவும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இந்த 3 கோரிக்கைகளுக்காக நாங்கள் ஏதாவது போராட்டங்கள் செய்தால் திமுகவை அழைப்போம். வராதும் அவங்க. அதே சமயத்தில் திமுக இந்த 3 விஷயங்களுக்காக எங்களை அழைத்தால் நாங்கள் செல்வது என்று முடிவெடுத்திருக்கோம். எனவே இதை பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயத்துக்கு வரேன். யூஜிசி இதை தவறு. நீங்கள் மாநில உரிமைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் மிகப்பெரிய அளவுக்கு பலியிடப்படுகின்றன என்பதை இந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் எங்களுடைய கிரிட்டிசிசத்தை சொல்லியிருக்கோம். அரசாங்கம் சிலதை திருத்திருக்கு. இப்போ உதாரணமாக முதல்ல வந்தே மாதரம் பாடினது, அடுத்து ரித்திராத்தன் பண்டிட்டை நியமனம் செய்தது, அதே போல் விவசாயிகள் கடனில் அவங்க இதில் தேர்தல் அறிக்கையில் சொன்னது மாதிரி செய்யலைன்னு சொன்னோம். போராட்டங்களும் நடத்தினோம். 2வது மாடிஃபை பண்ணாங்க, அதுவும் முழுமையானதாக இல்லை. 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை ஒட்டுமொத்தமாக தனியாருக்கு கொடுப்பது என்று அதுக்காக ஸ்டடி பண்ணுவது என்பதற்கு டெண்டர் விட்ட போது இது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ சேலத்தில் குடிநீரை சூயஸுக்கு விடுறது
சரியில்லை என்று போராடி கொண்டிருக்கோம். இந்த விஷயத்தில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கோம். நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது. நீங்கள் வந்து அதாவது ஏதோ ஒரு மெம்பரை யுஜிசி மெம்பரை தேடுதல் குழுவில் வைத்திருப்பதல்ல. அவன் ஒரு ஆளை சொல்லுவான். சரி, அப்புறம் அதை ஃபைனலாக முடிவு பண்ணுற ஆள் யாராக இருப்பார்? கவர்னராக இருப்பார். அவங்க ஆளை போட்டுட்டா நீங்கள் கல்வியில் ஒட்டுமொத்தமாக அதை வந்து கபலீகரம் செய்வதற்கான ஏற்பாட்டை சங் பரிவார் செய்துவிடும் என்கிற காரணத்துக்காக அதனுடைய சீரியஸை உணர்ந்து கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்து அவங்க தொடர்றாங்கன்னா அதை எதிர்த்து போராடுவோம். இப்போ நீங்கள் தனியார் மையத்தை விட்டுட்டாங்க. ஆனால் ஆத்தூரில் ஏற்கனவே இருக்கிறவங்கள திரும்ப அப்பாயின்ட் பண்ணும்போது 100 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்குறாங்க. சங்கம் சேராத, சம்பள உயர்வு கேட்காத, சலுகை எதுவும் கேட்காத, இல்லைன்னா இதை உணர்ந்து கொண்டு தான் நான் இந்த வேலையில் சேர்றேன். இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசமைப்பு சட்டம் செஞ்சுருக்கோம். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், இல்லைங்க நீங்கள் அதை பண்ணக்கூடாது. அதை உடனடியாக அந்த கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட கூப்பிட்டு இந்த பாண்டெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லணும். இந்த மாதிரி யார் வலியுறுத்தினாலும் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய வலுவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரின்சிபிள்டு ஸ்டாண்டில் எந்த டீவியேஷனும் இருந்தால் கட்டாயம் அதை எடுத்து நம்ம பேசுவோம். அதே போல் 2 ஜட்ஜ்மெண்ட் வந்தது. 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணுங்கன்னு சொன்னோம். பக்ரீத்தின் காலத்திலேயோ அதற்கு பின்னாலேயோ பசுவையும் கன்றையும் பலியிட தடை, அது அந்த அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை தவிரன்னு சொன்னால நாங்கள் போட்டோம். அதே போல் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, அது வெறும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்துக்கள் தவிர்த்த இதரவர்களுக்கு, ஏன்னா சங் பரிவாருடைய பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த இவங்கெல்லாம் இந்து மதம் தான், துணை எது சீக்கியம், புத்தம், சமணம், அதெல்லாம் அவங்க பிரதானமாக டார்கெட் வைக்கிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். நாளை கிறிஸ்தவர் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வேறு ஒரு தலித்தாக இருப்பார். இவர் வந்து எந்த சமூக பொருளாதார நிலையிலும் இருப்பார். இவர் பேரை முஸ்லீமாக மாற்றினதுனாலே இவருக்கு எதுவும் இல்லைன்னு ஜிஆர் சாமிநாதன் போன்ற நீதிபதிகள் சொல்கிறாங்கன்னா, அவர் வழக்கமாக அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காருங்கிறது வேறு விஷயம். சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கோ, இவ்வளவு காலம் நம்ம என்ன போராட்டமோ அதை எல்லாம் ஒரு 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 அந்த நீதிபதி ஸ்தானத்திலேருந்து அது மொத்தத்தையும் பறிக்கிறது. இது நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லக்கூடும். ஏன்னா இவங்க ஒன்றும் எஸ்சிக்கு அப்படியே எஸ்சி ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு சொல்ல. எஸ்சி, அதாவது பட்டியல் இனத்தவர், அதே போல் சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இவங்க இஸ்லாமியர்களாக மாறினால் அவங்களுக்கு அந்த 3.5% இடஒதுக்கீடு தான் பொருந்தும். தனியாக எஸ்சி இடஒதுக்கீடு கரெக்ட். இது உண்மையிலேயே திமுக அரசாங்கம் அன்னைக்கு கலைஞர் தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம். அது 2007, 2008, 2024 ஆர்டர் ஆகுது. அதை ஒட்டி தான் பிரச்சனையாது. நாங்கள் சொன்னோம் இதன் மீது அப்பீல் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டேன், 2லையும் ஸ்டேட்மெண்ட் விட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அரசு தரப்பிலிருந்து ஃபோன் பண்ணி மாநில செயலாளர்கிட்ட இதில் நாங்கள் அப்பீல் போகிறோன்னு அரசு தரப்பிலிருந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு சொன்னாங்க என்று ஒரு விஷயத்தில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியும், இன்னொரு விஷயத்தில் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் கூப்பிட்டு சொன்னாங்க. இப்போது அதில் ஸ்டே கிடச்சிருக்கு. இது இந்த பசு கன்று பலியிட தடையில் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக நடத்த வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படித்தான் பார்க்குறோம். அந்த விஷயத்தில் இருந்து தான் நாங்கள் பார்க்குறோமே தவிர இவங்க செய்கிறது எல்லாம் நாங்கள் திமுகவுக்கோ அல்லது தாவேகாவுக்கோ அவங்க செய்கிறது ஆதரிக்கிறதுக்காக நாங்கள் எதுக்கு தனியாக ஒரு கட்சி வச்சுருக்கிறோம்? அது அவசியம் இல்லையே. திமுக இதை விட வலுவாக இருந்த காலத்திலே எதிர்த்து சண்டை தானே போட்டிருக்கோம். எனவே எங்கள் கட்சி, எங்கள் நிலைப்பாடு, அதை சொல்வது மட்டும்தான் எங்கள் வேலை. இல்லை, இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது உங்களோட அணுகுமுறையில் வந்து ஒரு ஒரு சாஃப்டாக கேட்டு பார்க்கலாம் அவங்க செய்வாங்க அப்படின்ற அணுகுமுறை இருந்தது. கூட்டணி வைத்து அந்த கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இல்லைல்ல. இப்போ வந்து தேர்தலுக்கு பிறகான கூட்டணியாக இருக்குல்ல, அங்கே தான் கேள்வி வருது. கூட்டணியே இல்லை. திமுகவோடவும் கூட்டணி இல்லை, இவங்களோடவும் கூட்டணி இல்லை. அது தேர்தல் உடன்பாடு மட்டும்தான். நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, அதையெல்லாம் நாங்களும் சரி ரைட்டு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு போய்கிட்டே இருக்கோம். ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க ஆட்சி கவிழ்ந்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு கொடுத்த ஆதரவு என்பதை தவிர அதற்கு மேல் எதுவும் கிடையாது. ஒருவேளை நாங்கள் டோட்டலாக எதிர்த்த அரசாங்கமாகவே, இப்போ ஒருவேளை
140 சீட்டு இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தாவேக்கா. இவங்களுக்கு எங்கள் ஆதரவும் தேவையில்லை, அவங்க எங்களோட பேச வேண்டிய அவசியம். அப்போவும் இந்த மாதிரியான இப்போ நேற்றைக்கு திண்டுக்கல், தேனி, அதே போல் தென்காசி, கன்னியாகுமரி 4 மாவட்டத்திலும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் குடியிருக்கிற இவங்கள வெளியேற்றணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. செப்டம்பர் 1க்குள்ளே நீ பண்ணலைன்னா நான் வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை வச்சு உங்களை வெளியேற்ற சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நேற்று போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு நேர் விரோதமான அரசாங்கம் இருந்தாலும் நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட தானே ரெப்ரசன்ட் பண்ணோம், அதை பண்ணுவோம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நன்றி தோழர், நன்றி. நன்றி.